இப்போ இந்த எக்ஸலில் ஒரு டெக்ஸ்ட் டேட்டா வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கண்டிஷன் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு எவ்ரி 4th டிஜிட் ஆஃப் பேன் கார்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதாவது பீனா இண்டிவிஜுவல் அந்தமாதிரி ஒரு மீனிங் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேன் கார்டோட ஃபார்மேட் பாருங்கள். எவ்ரி 4th டிஜிட் ஆஃப் பேன் கார்டு வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் கார்டு ஹோல்டர், அப்புறம் உங்களுக்கு 5th டிஜிட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டெய்ன்ஸ் 4 டிஜிட் நம்பர் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 00 to 999. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து 4th டிஜிட் தான். 4th டிஜிட் பேஸ் பண்ணி கண்டிஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டு அந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரைட், லெஃப்ட், மிட் 3 மெத்தட் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டில் லெஃப்ட் சைட் டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ரைட் சைடுக்கு வந்து ரைட் மெத்தட், மிடில் ஆஃப் த டெக்ஸ்ட் டேட்டாக்கு வந்து மிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மிட் மெத்தட் தான் தேவை, ஏன்னா 4th கேரக்டரா, அதனால் மிட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், அதனால் ஜஸ்ட் அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த செல்லோட பொசிஷன் வந்துடும் இ காலம் செகண்ட் ரோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஸ்டார்ட் நம்பர், அதாவது எத்தனாவது டிஜிட் பார்க்கணும். எத்தனாவது டிஜிட்னா உங்களுக்கு 1 2 3 4 4th டிஜிட் கரெக்டாக. அதனால் அதுக்கப்புறம் 4th டிஜிட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் நம்ம போகணும் ட்ராவல் ஆகணும் பார்க்கணும். 1 தான், ஏன்னா நம்மளுக்கு வெறும் 4th கேரக்டர் மட்டும் பார்த்தா போதும். அதனால் 1 கொடுத்து க்ளோஸ் பேரன்சிஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெட்டர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ வந்து கர்சரை வந்து ஃபர்ஸ்ட் செல்லில் பிளேஸ் பண்ணிட்டு அந்த ரைட் சைட் கார்னர் டபுள் டேப் பண்ணிங்கன்னா எல்லா ரோஸ்க்குமே வேல்யூஸ் ஃபில் ஆயிரும். இப்போ வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸை ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு 4th கேரக்டர். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேபிளுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஃபில்டர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் காலம் ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+L கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் அப்ளை ஆயிரும். ஃபில்டர் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான 4th லெட்டர் பேஸ்டு ஃபில்டரிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் அரமா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பர்டிகுலர் 4th லெட்டர் பேஸ்டு வேல்யூ வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 ஆஃப் 1001 ரெக்கார்ட்ஸ், 1001 ரெக்கார்ட்ஸில் 91 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்படி டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.